எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அது வந்துட்டு மசாலா ரோஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு ட்ரை முட்டை ரோஸ்ட். ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், 5 முட்டை நான் இங்கே எடுத்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு வேக வச்சு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 வெங்காயம் நான் இங்கே எடுத்துருக்கு. மீடியம் சைஸில் 5 வெங்காயம். அது வந்து இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி கட் பண்ண முடிஞ்சு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன சைஸு தக்காளியும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டியதில்லை. ரொம்ப அதிகமாக தக்காளி போட்டாலும் நம்ம ரோஸ்ட்டுக்கு டேஸ்ட் இருக்காது. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெயே வேணுன்ட்டு இல்லை. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் கூடவே கருவேப்பிலை இது ரெண்டும் போட்டு நல்ல ஒரு டைம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கொடுத்துருக்கு. உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல மட்டும் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து மூடி வைக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்துட்டு இதே மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு மசாலா போட்டு கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எந்த மசாலையுமே போடலை. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் போட்டு கொடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் போட்டது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான். அதுவும் இதே மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் மாறுறது வரைக்கும் இதே மாதிரி இடையில நல்லா வதக்கி எல்லாமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை மணம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச பச்சை மிளகாய், அந்த ஒரு தக்காளி வந்து மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி போடாதீங்க. அதுவும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து அந்த வெங்காயம் கூட நல்லா சேர்றது வரைக்கும் இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், குருமிளகாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன். நீங்கள் போடும்போது முதல்ல ஃபுல்லாக போட வேண்டாம். நான் இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில குருமிளகாத்தூளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஸ்மெல்லாம் அதிகமாக இருக்கும். சிலது வந்து எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட் இருக்காது. அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த 1 டீஸ்பூன் ஃபுல்லாக குருமிளகாத்தூளும் போட்டு கொடுத்துருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டு சீக்கிரம் போயிடும், மனம் ஸ்மெல்லு சீக்கிரம் போயிடும். அதனால எல்லாம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, அதுவும் போட்டு கொடுத்து எல்லாம் இதே மாதிரி ஒரு டைம் கவர் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வச்சா போதும். நம்ம இதுக்குள்ளே ட்ரையாக தான் இருக்குது, அதனால ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு, பரோட்டைக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே அப்பத்துக்கெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ் தான் இது. பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ரெசிபி தான் இது. இதுக்குள்ளே வந்து எந்த மசாலையுமே வேறு ஆட் பண்ணி கொடுக்கல, இஞ்சி பூண்டு எதுவுமே போட்டு கொடுக்கல. இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.